தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா கடந்த 3 வருடமாக ஈஷாவில் ஆதியோகி முன்னாடி நடந்துட்டு வருது. சத்குருவின் அருளோடும் ஆசியோடும் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. இந்த நிகழ்ச்சி இந்த தமிழ்நாடோட கலாச்சாரம், தமிழ் மக்களின் பண்பாடு, வாழ்வியல் முறை இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இதைய ஒரு டிசைன் பண்ணி இதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிற மாதிரி, எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிற மாதிரி இதில் கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டால் இதில் போட்டிருக்கோம். பிப்ரவரி 27ஆம் தேதி இது ஆரம்பித்தது. மார்ச் 9 வரைக்கும் 11 நாள் தொடர்ந்து நடைபெறுது. குறிப்பிட்டு சொல்லும்படியாக பார்த்தோம்னா, இப்போ தமிழ் கலாச்சாரம், இந்த நாகரிகங்கிறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. இதுக்கு ஆதாரங்கள் தொல்லியல் துறை மூலமாக நமக்கு நிறைய வரலாற்று பதிவுகள் கிடச்சிருக்கு. அதை எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கல்லில் ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த கல் படிமங்கள் இருக்குது, இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இதையை பார்க்கும்போது நம்மளோட நாகரிகம், வரலாறு இது எவ்வளவு தொன்மையாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு இதையை முன்னிறுத்தி இருக்குது, இதையை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு தெம்பாவும் இருக்குது. இதைய பொதுமக்கள் பார்க்கும்போதும் சரி, நிறைய ஸ்கூல் காலேஜ் குழந்தைகள் எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேறு எதுலேயுமே தெரியாத விஷயங்கள் இதை கண்காட்சிப்படுத்துகிறப்போ எளிதாக புரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம கலாச்சாரத்தில் எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. இந்த நாட்டு மாடுகள் தவிர்க்க முடியாது வாழ்க்கையிலிருந்து. எல்லாருக்குமே நல்லா தெரிகிறது காங்கேயம் மாடு. இந்த காங்கேயம்ங்கிறத தாண்டி இந்த உம்பளச்சேரி, இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் மனிதனாக ஒரு அவங்களோட வாழ்க்கையிலேயே கலந்து வளர்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. அது எல்லாமே கண்காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாடுகள், இந்திய அளவில் இருக்கிற நாட்டு மாடுகளும் கண்காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இசை அப்படிங்கிறது வாழ்க்கையோடு ஒன்றி இருக்குது. இசை இல்லாமல் எந்த விதமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இப்போ நாம் விவசாயத்தில் நாம் நாற்று நடுறோம், பயிர் களை எடுக்கிறோம், எதாக இருந்தாலுமே ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கு ஒரு இசை இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இது எல்லாமே நம்ம பல்லாயிரம் வருஷமாக பயன்படுத்திட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் நம்ம கலாச்சாரத்தில் வைத்தியம் அப்படிங்கிறது உணவு சார்ந்த முறையாக இருக்குது. மருந்தே உணவாக இருந்திருக்குது, உணவே மருந்தாக இருந்திருக்குது. அந்த உணவே மருந்தாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அது சித்த வைத்தியம் அப்படிங்கிற முறையில் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. சித்த வைத்தியம் அப்படின்னா சித்தி அடைந்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்திய முறை சித்த வைத்தியம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள். அந்த அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் முறைப்படி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தினோம்னா அது எப்படி உணவே மருந்து ஆகுது அப்படிங்கிறத அதை கண்காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் ஈஷா சம்ஸ்கிருதி குழந்தைகள் அவங்களோட சிலபஸில் இந்த சித்த வைத்தியம் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது. அந்த சித்த வைத்தியம் கற்றுட்டு அந்த குழந்தைங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுலேயும் நம்ம இந்த மாவட்டங்கள் பல்வேறு பகுதியிலேருந்து வர குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே இதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கைத்தறிகள் விதவிதமான கைத்தறிகள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி எளிய பருத்தி ஆடையில் எப்படி பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு நன்மை பயக்கும் எல்லாமே வகைப்படுத்தியிருக்குது. குறைந்த அளவு ரேட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே அதில் கலந்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான நம்ம ஒரு உதாரணத்துக்கு பறையாட்டம், ஒயிலாட்டம், வள்ளிக்குமி, இதெல்லாமே ஒவ்வொரு நாள் மாலையிலையும் நடக்குது. இது நம்மளோட கலாச்சாரத்தில் இருந்த நிகழ்ச்சிகள். இதை வகைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த 11 நாளும் ஒவ்வொரு விதவிதமாக மக்களுக்கு கொடுக்கும்போது மக்கள் இது கண்டுகளிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வர்ற 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நாட்டு மாடுகள், குதிரைகள் சம்மந்தமான கண்காட்சி வச்சுருக்குது. இதில் தமிழகம் முழுக்க இருந்து வர கண்காட்சி மட்டுமல்ல, அது சந்தையாக வச்சுருக்காங்க. இந்த சந்தையில் விதவிதமான நாட்டு மாடுகள் கிடைக்கும். யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். எனக்கு காங்கேயம் விருப்பம், உம்பளச்சேரி விருப்பம், தார்பார்க்கர் வேணும், சாகிவால் வேணும், இந்த மாதிரி வெரைட்டிஸ் அங்கே கண்காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்த போகிறாங்க. அது 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குதிரைகள், விதவிதமான குதிரைகள், நாட்டு குதிரைகள், அந்த மற்ற வெரைட்டி குதிரைகளும் கண்காட்சிப்படுத்துகிறாங்க. அதையும் சந்தைப்படுத்தியிருக்கிறாங்க.